அப்புறம் நாளைக்கு காலையில சீக்கிரம் கிளம்பி தாம்பரம் சைடு போகணும். நான் சீக்கிரம் தூங்கணுங்க. குட் நைட். ம். கேடி அமுல் பேபி, நீ போன் பண்ணி அவங்கள கூப்பிட்டுட்டு அவங்களாதான் வந்தாங்கன்னு என்னாண்டியே போய் சொல்றியா? நீ நினைச்ச மாதிரியே நான் இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஆனா அதுக்கு அம்மாவும் பாட்டியும் வந்ததுனால மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. நான் ஒரு நாள் சோகமா இருந்தா கூட உன்னால தாங்கிக்க முடியலன்னு எனக்கு தெரிஞ்சது பாத்தியா? அதான் எனக்கு இந்த உலகத்திலேயே பெரிய சந்தோஷம். எனக்கு உன்னோட இந்த உண்மையான பாசமே போதும் அமுல் பேபி, வேற எதுவுமே தேவையில்ல.
ச்சே, மணி வர 9 ஆயிடுச்சு. இவ்வளவு நேரம் தூங்கிட்டோம். இவங்க எங்க காணோம்? ஐயோ, சீக்கிரம் கிளம்பணும். இதை யார் வச்சது? ஐயோ, டைம் ஆயிடுச்சு. பாக்குற சீக்கிரம் கிளம்பணும்னு சொன்னல, அதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன சீக்கிரம் எழுப்பி விட்டுருக்கணும். நல்லா தூங்க விட்டுட்டீங்க. பேசாதீங்க. எத்தனை வாட்டி தான் உன்னை எழுப்பது? நீதான் எந்திரவே மாட்டேன்ட்டிய. சரிங்க, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அவ்வளவு என்னங்க கிளம்புறியா? டிஃபன் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், சாப்பிட்டு போ. என்னது டிஃபனா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல. இதுக்கு நீங்க என்ன சீக்கிரமா எழுப்பி விட்டுருக்கணும். நல்லா தூங்க விட்டீங்களா? போங்க, சாப்பிட்டு போ. 5 நிமிஷம் ஆகுமா? ஒண்ணு வேணாம், நான் ஆபீஸ்ல ஆர்டர் பண்ணி பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிட்டுக்கோங்க. என் டைம் ஆயிடுச்சு. ஓகேங்க, பை. அமல் பேபி, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, டைம் ஆயிடுச்சு. சரிங்க, நான் ஆபீஸ் போயிட்டு கால் பண்றேன். ஓகே, நீங்க சாப்பிடுங்க. பை. பாய். அண்ணி, என்ன? அண்ணன் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. டாடா காட்டினதெல்லாம் போதும். என்ன அண்ணி, உங்க அம்மாவும் பாட்டியும் வந்துட்டு போனதுல இருந்து பயங்கர ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அதுக்கு காரணம் அவங்க வந்துட்டு போனது மட்டும் இல்ல, அம்மாவையும் பாட்டியும் வீட்டுக்கு வர வச்சதே அமுல் பேபி தான். அப்படியா? ஆனா அவங்க ஏதோ கோவிலுக்கு வந்தோம், அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போக வந்ததா சொன்னாங்க. அப்படி சொல்ல சொன்னதும் அமுல் பேபி தான். கோயில்ல நடந்தது நினைச்சு நான் வருத்தப்பட்டு இருக்கேன்னு என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் அப்படி எல்லாம் பண்ணிக்கிறான். நான் சின்னதா கூட கஷ்டமோ வருத்தமோ படக்கூடாதுன்னு நினைக்கிறான். எனக்கு அவனாண்ட இருந்து இந்த அன்பு ஒண்ணு மட்டுமே போதும். இனிமே விளையாட்டுக்கு கூட அவன் மனசனை கஷ்டப்படுத்தவே கூடாது. அவன் என்ன முழுசா என்னைக்கு ஏத்துக்கினாலும் பரவாயில்ல, ஆனா ஐயா, இந்தாங்க ஐயா. செல்வி கிட்ட சொல்லி என் ஷூக்கு பாலிஷ் போட சொல்லு. சரிங்க ஐயா, நான் போட்டு வைக்கிறேன். ஏன் செல்வி எங்க? செல்வி இன்னும் வரலைங்க ஐயா. டைம் என்னாச்சு? ஏன் இன்னும் வராம இருக்கா? சார். ஏய் வாங்க. வேலைக்கு வர்ற நேரமா அது? இல்ல சார், அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். அதான் சார் லீவ் கேட்டுட்டு போலான்னு வந்தேன்.
ஏய் எதுக்கு கண்ணை கசிட்டு இருக்க? வயசானா எல்லாம் வரதான் செய்யும். நீ அலறனால எதுவும் மாறிட போறதில்ல. வேணா ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்க. போறதுக்கு முன்னாடி என் ஷூவை பாலிஷ் பண்ணிட்டு போ. செல்வி, அக்கா எதுக்கு அழுதுன்னுறா? என்னாச்சு? அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லக்கா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். ஐயோ, அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்கன்னு சொல்ற, நீ ஏன் இங்க இருக்கிற? தனியா விட்டாந்த? உன் மண்டையில ஏதாவது இருக்குதா? இந்த நேரத்துல அம்மாவை கூட இருந்து பாத்துக்கணும்ல நீ. இல்லக்கா, லீவ் கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஐயா தான் ஷூக்கு பாலிஷ் போட்டு போ சொன்னாரு. இவ்ளோ வயசாகுது இன்னும் அவருக்கு. சரி நீ வா, நானும் வரேன். அம்மா போய் பார்த்துன்னு வந்துடலாம். வா. அக்கா, அம்மாவை தான் கூட்டிட்டு போறாங்க. அம்மாக்கு என்னாச்சு? திடீர்னு தலைவலி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. அக்கா, ஒன்னும் அது டாக்டர் என்னாச்சு? இவங்க யாரு? எங்க அக்கா தான் டாக்டர். ஓ அப்படியா? உள்ள வாங்க. வா. அவங்க மூளையில கட்டி இருக்கு. ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அப்பதான் அவங்கள காப்பாத்த முடியும். செல்வி, அழுவாதம்மா. அம்மாக்கு ஒன்றும் ஆகாது. அழுவாத ப்ளீஸ். அழுவாத செல்வி ப்ளீஸ். டாக்டர், உடனே ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க டாக்டர். அதுக்கு குறைஞ்சது 3 லட்சமாவது செலவாகும். பணத்தை பத்தியெல்லாம் பிரச்சனை இல்லை டாக்டர், நான் தரேன். நீங்க உடனே ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. நீங்க 1 ஹவருக்குள்ள பணத்தை கட்டிட்டீங்கன்னா ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம். டாக்டர் நீங்க ரெடி பண்ணுங்க, நான் வந்து பணத்தை உடனே கட்டிடுறேன். சாரிமா, ஹாஸ்பிட்டலோட ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்கு. நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. 1 ஹவருக்குள்ள பணத்தை கட்டிடுங்க. ஏன்னா அவங்க பொசிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. அதுக்கு மேல உங்க இஷ்டமா. சரி. சரி 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 சரி, இங்க பாரு, அழுவாத. அம்மாக்கு ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இருண்ணா. அமுல் பேபிக்கு வேற லைன் கிடைக்க மாட்டுது. அல்லாத செல்வி, தைரியமா இரு. நீ இங்க இருந்து அம்மாவை பாத்துக்கோ, நான் வீட்டுக்கு போய் காசு எடுத்துன்னு வந்துடுறேன். நான் அழுவாதன்றல்ல, நான் வந்துடுறேன். கட்டதுறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு. எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. என்னம்மா ரொம்ப பரபரப்பா இருக்கா? என்னன்னு போய் பாக்குறேன். வேணா, உட்காருங்க. டிவி பாருங்க. தான் இருக்குது. அத்தையாண்டு இருக்கும். அத்தா
போனாங்க? ரூபாய் இருக்குது. வேற வழியே இல்ல, நகையாடமான வச்சிட வேண்டியதான். அக்கா, அத்தை எங்க? அம்மா இப்பதான் கோயிலுக்கு கிளம்பி போனாங்கம்மா. கோயிலுக்கா? இவங்களாண்டா வேணா கேட்டு பாப்போமா? ஆனா இதுங்க கேடுங்க. விஷயம் தெரிஞ்சா இதுங்களும் கொடுக்காதுங்க, குடுக்குறவங்களையும் கொடுக்க கூடாதுங்க. ஆனா ஏமா அவன் நம்மளை பார்த்த முடியே சரியில்லையம்மா. ஏதோ பதட்டமா இருக்கா, ஆனா என்னன்னு தான் தெரியல. என்னன்னு தெரிஞ்சுக்கலனா எனக்கு தலை வெடிச்சிருமா. வாமா, என்ன செய்யறான்னு பாப்போம். திரும்பி இது பத்தாது போலகுதே. இது கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். கதிர, கதிர, டேய் கதிர. அக்கா, என்னக்கா? டேய், செல்வியோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை. உடனே 3 லட்ச ரூபா பணம் கட்டி ஆகணும். நீ இந்த நகையெல்லாம் நம்ம சேட்டாண்ட அடகு வச்சுட்டு பணத்தை வாங்கி சீக்கிரம் வா. எதுக்குக்கா நகை அடமானம் வைக்கணும்? பிரபு மாமா கிட்ட கேட்டா கொடுக்க போறாரு. அமுல் பேபிக்கு போன் பண்ணண்டா, போன் போக மாட்டுது. ஓ, இப்ப பேசின்னு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல. என் கையில கொஞ்சம் பணம் இருக்குது, அதை போய் நான் கட்டிடுறேன். நீ மிச்ச பணத்தை ரெடி பண்ணிட்டு வா. இன்னும் 1 மணி நேரத்துல பணம் கட்டி ஆகணும். நீ சீக்கிரம் போயிட்டு வந்துரு. சரிக்கா. பாத்தியாமா, ஊரா வீட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையேங்கிற மாதிரி வேலைக்காரியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, அதுக்கு நம்ம வீட்டு நகையை எடுத்து கொடுக்கறா பாரு. பிரபுக்கு தெரியாம தானே இதை இவ பண்றா. இது போதும், இத வச்சு இவளை எப்படி அசிங்கப்படுத்துறேன்னு பாரு. என்னம்மா செய்ய போற? பா. வா. வாயா, யாராவது வராங்களான்னு பாரு. இது கழட்ட, சீக்கிரம் கழட்ட. சரிம்மா. இது புடி. சத்யா,
நான் எவ்வளவு கிரிமினல்னு உனக்கு தெரியாதுல்ல? இன்னைக்கு தெரியும்.